நான் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் என்னோடய கால் வந்து 2மே போயிடுச்சு. நான் இப்போ வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன் இங்கிலீஷு. ஸோ எதனால் அப்படின்னா என்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு கிணத்து தவளையாக தான் இருந்திருப்பேன். சின்ன வயசுல அம்மா அப்பா இறந்துட்டாங்க சார். அதனால நான் ஹாஸ்டல்லே தான் வளர்ந்துருது எல்லாமே. சமையலை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, மோஸ்ட்லி ஒன்றும் தெரியாது. சண்டே ஆனால் மோஸ்ட்லி வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய சமையலை சொல்லிடுறேன் நான் ஃபுல்லாக. இப்போ வீல் சேரில் தான் உட்காந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நாங்கள் வீடு கட்டல வாடகை வீட்டில் தான் இருப்போம். அவங்களுக்கு தகுந்த மாதிரியே வீல் சேரில் போய் எல்லாமே சமைச்சு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுக்க கூட நாங்கள் இப்படி தவண்டு போய்க்கிடுவோம், இல்லைன்னா வீல் சேரில் போய்க்கிடுவோம். ஆனால் அவங்க வந்து ஒன்று இறக்கப்படுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால ஃபஸ்ட்டே நாங்கள் பிளான் பண்ணதே அப்படி தான். நம்ம வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கணும்னா நம்ம தனியாக வந்துக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தது. எங்களுக்கு கல்யாணம் முடிகிறப்போ கூட எங்கள் பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இவங்க கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க வாழ்க்கையில். அதான் சார், வீட்டிலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸே வந்து இவங்களால முடியாது, இவங்க மேரேஜ் என்ன பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குல்ல சார். மனம் ஒன்றான போது குணமானே, குணவதியே நான் நலமானே. கால்களில் நீ என்ற குறை நமக்கில்லை, நம் கரங்கள் போதும் வானமே இல்லை. நான் வந்துட்டு 2007 வந்துட்டு சங்கத்துக்கு வந்தேன். எனக்கு 3 வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி போலியோ வியாதினால் பாதிக்கப்பட்டேன். அப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா கூட தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா இறந்த பிறகு என்ன பண்ணேன்னு தெரியலை. கடைசியில் ஃப்ரெண்டு மூலமாக அந்த சங்கத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் சங்கத்துக்குள்ளே வந்தேன். இங்கே வந்து தான் படித்தது எல்லாமே இங்கே வந்து தான் படித்தேன். இங்கே வந்து அதாவது என்ன பண்ணனே தெரியாமல் வந்த நிலமையில வந்து சங்கத்தில் இருக்கிற எங்கள் சார் சங்கராமன் சார், அப்புறம் எங்கள் புஷ்பா மேடம், அப்புறம் சங்கராமன் சாருடைய அக்கா சுமதி மேடம், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்களை மோட்டிவேஷன் பண்ணி நிறைய படிக்க வச்சாங்க. இங்கே வந்து தான் டைப்ரைட்டிங் படித்தேன், கம்ப்யூட்டர் படித்தேன். அப்புறம் வந்து அழகப்பா இன்ஸ்டியூட்டில் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து இங்கே வந்த பிறகு தான் இவங்களை எனக்கு தெரியும். இவங்களும் வந்து பழைய ஸ்டூடெண்ட்டாக அங்கே இருந்தாங்க. என்னோடய பேர் வந்து கோவிந்தன், என்னோடய மனைவி பேர் வந்து மணிமேகலை, என் பொண்ணு பேர் வந்து இசைமதி. நான் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் என்னோடய கால் வந்து 2மே போயிடுச்சு. நான் அங்கே வரும்போது 7ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுவுமே 7ஆம் வகுப்பு படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கொத்தனார் வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கால் 2 எனக்கு துண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் இங்கே விபிஆர் மூலமாக வந்து இங்கே அமர்சேவா சங்கத்துக்கு நான் வந்தேன். சங்கத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையை சொன்னால் நிறைய சூசைட்லாம் நானே அட்டன் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், யார் நமக்கு வந்து இது பண்ண போகிறாங்க. ஏன்னா அப்பா அம்மாவெல்லாம் வந்து வயசாகிட்டு அவங்களாம் நமக்கு வந்து என்ன அவங்களே யோசிக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க, என்ன செய்ய இந்த பையனை வச்சு அப்படின்ட்டு ரொம்ப வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமாகி 2-3 தடவைலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து விபிஆர் மூலியமாக தான் நாங்கள் வந்து இங்கே சங்கத்துக்கு வந்தது, அமர்சேவா சங்கத்துக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னை விட முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்தை நடத்துகிற தலைவர், செக்ரட்டரி இவங்களெல்லாம் பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து இனி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு தான் என்ன படிக்கணும் என்ன செய்யணும்னு வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் படிச்சதுக்கு வந்து 7ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே படிக்கலை அப்படின்னு சொன்னோடனே சரி அப்போ நீ வந்து டைலரிங் கற்றுக்கோப்பா அப்படின்னாங்க. டைலரிங் கற்றுக்கப்போ வந்து எனக்கு வந்து 2 கால் தான் மரக்கால் தான் நான் போட்டு வந்து மிதிக்கணும் மிஷினை. ஸோ மிதிக்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப கால் வலிக்கும், ரொம்ப அழுதுருக்கேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாமலேயே உடனே எனக்கு இதில் இருப்பாங்க என்னோடய துறையில் வந்து ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக் மிஷின் வந்து வாங்கி தரம்பா, உனக்கு அதில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய திருப்பமே வந்துச்சு. ஏன்னா நம்மளாலே முடியும் மிஷினில், நம்மளால் எல்லாமே தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியமே எனக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு வரவே இல்லை. எனக்கு வந்து கைத்தொழில் வந்து இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க, பொம்மை தயாரிக்கிறது, கூடை போடுறது, எல்லா வேலையுமே நான் வந்து நிறைய அங்கே கற்றுக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கையில் வந்து நான் இந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்கேன், அழுகதான் வருது. ஸோ மனம் ஒன்றான
இவங்க வந்து 2007 வந்தாங்க உள்ள வந்தப்போ வந்து நாங்கள் வந்து சும்மா சாதாரணமாக பேசுகிறோம். 2 பேருமே வந்து டெய்லரிங் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படிங்கல நாங்கள் வந்து சும்மா சாதாரணமாக தான் பேசியிருந்தோம். 10 வருஷமாக 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசி பழகி, ஆமாம் பக்கத்தில் தான் 2 பேருமே பேசி பழகி அந்த மாதிரி இருந்தோம். அவங்க வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் யார் வந்த பார்க்க வந்தால் நாங்களும் பேசிக்குவோம். எங்கள் வீட்டிலேருந்து யார் வந்தாலும் பார்த்து பேசி பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆன உடனே தான் சரி நானே தான் கேட்டேன் அவங்ககிட்ட, மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்ம வந்து வேற தெரியாத ஒருத்தங்களை கட்டிக்கிட்டு அவங்க மூலியமாக போய் அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாமே, நம்ம ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அப்படிங்கிற கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கேட்டேன். உடனே அவங்களும் சரின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன நினச்சாலும் வச்சுக்கோங்க, முதல்ல சொன்னதே எங்கள் செக்ரட்டரி சார் சங்கராமன் சார்ட்டு தான் போய் சொன்னேன். சொன்ன உடனே மேம்க்கும் சாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே எடுத்த உடனே சார் சொன்னாங்க, ரமணி போய் ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வா, நல்ல விஷயம் சொல்லியிருக்கான் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க வரல, நான் மட்டும்தான் போய் அங்கே போனேன். உடனே எனக்கு ஸ்வீட் கிடச்சி. உடனே நான் மறுபடியும் இவங்ககிட்ட சொன்னேன். உடனே இவங்களையும் கூப்பிட்டு பேசினாங்க, என்னமா 2 பேருக்கும் சம்மதமாக என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே நாங்கள் 2 பேருமே சமாளிச்சிருவோம் சம்மதமும் அப்படின்னு சொன்ன உடனே தான் சரிப்பா ஓகே, அப்போ உங்களுடைய வீட்லேயும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க, எங்களுக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முழு 90% ஓகே சொல்லிட்டாங்க. உடனே உங்கள் வீட்லேயும் கேட்கணும்ல, அதனால் கேட்டுக்கோங்க. நாங்கள் அப்புறம் வீட்லேயும் கேட்டோன்னே அவங்களுக்கும் சந்தோஷம் சம்மதம். 2 பேருமே 2018 கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமே இங்கே 2 பேருமே வெளியில் போய் தான் நாங்கள் குடும்பம் நடத்தணும். எனக்கு உள்ளே வந்து இது பண்ண மாட்டாங்க. வெளியில் போய் வாடகை வீட்டில் தான் 2 பேருமே இருந்தோம். சமையல்லாம் 2 பேருக்குமே தெரியாது, எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ மொதல் நாள் வந்து சமைச்சு தந்தாங்க. உப்பு போட்ட ஒரு சாப்பிட்டேன், வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லு. நான் சொன்னேன், இப்போ அதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், கூட்டிக்கணும். அவங்க வந்து மேரேஜ்னு சொன்னோடனே உனக்கு சமையல் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. மேடம் தெரியாது மேடம் சொன்னேன். வாங்க மாடிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தோசை சுடுறதுக்கு, அப்புறம் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படிலாம் எங்க மேடம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் பெரிய அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணோம். அப்புறம் வாழ்க்கையில் வெளியிலையும் போய் நிறைய சமாளித்தோம். ஏன்னா உள்ளே நம்ம இருந்துட்டோம், வெளி உலகத்தெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனால், ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலோ அல்லது வெளியில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் எப்படி நம்ம சமாளிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் இது பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து அழகான ஒரு முத்து போன ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குதுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, பொன் குழந்தை பிறந்தா வந்து அதாவது பேரண்ட்ஸ் பார்க்கணும், மோஸ்ட்லி வந்து பெண் குழந்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். என்னென்னா பெண் குழந்தை பிறந்திருக்கேன், நம்மளால் வளர்க்க முடியுமா, என்ன பண்ண முடியும், ஏன்னா நல்லா இருக்கவங்களே வளர்க்காம நிறைய வந்து ஆசிரமத்தில் எல்லாமே விட்டு போயிருந்தாங்களே அப்படின்ட்டு. எங்களுக்கு கல்யாணம் முடிகிறப்போ கூட எங்கள் பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இவங்க கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க வாழ்க்கையில் சொல்லுங்கள், என்ன நடக்க போகுது இவங்களுக்கு, ஒரு குழந்தை பிறந்தால் இவங்களால பார்த்துக்க முடியுமா, தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களை வந்து ஒஸ்ட்டாக தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ எங்கள் பேரண்ட்ஸும் இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எங்கள் சுற்று வட்டாரத்தில் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பொண்ணு அவங்களுக்கு, உங்களை வந்து கண்டிப்பாக 2 பேரையுமே வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறது உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுறாங்க. வேண்டாம் தான் சொன்னாங்க. கல்யாணம் வேலை கூட பாப்பாவே எல்லாம் பண்ணுவா. ஆமா, எடுத்துட்டு வர்றது, தண்ணி எடுத்துட்டு வர்றது, சாப்பாடு கொண்டு வர்றது, அப்புறம் ஏதாவது புக்கு நோட்டு ஏதாவது கேட்டா கூட அவ மேலே ஏறி எடுத்து கொடுப்பா. அப்புறம் ஃபேன் போடுறது, லைட் போடுறது எல்லாமே பாப்பாவே எல்லாம் வீட்டில் பார்த்துக்கிடுவா. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கா எங்கள் பொண்ணு. இப்போ என் பொண்ணுக்கு வந்து 4.5 வயசு ஆகுது. இங்கே நம்ம நர்சரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, சிவசரஸ்வதி நர்சரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ டெய்லி இங்கேருந்து வேன் கூட்டிகிட்டு போயிடும், வேன் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ நாங்கள் அது வந்து எங்கள் குழந்தைய வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேருமே. அடுத்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கும்போது மேடம் தான் வந்தாங்க. அவங்க தான் இவளுடைய காதில் வந்து இசைமதி 3 வாட்டி சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சாங்க, எங்கள் சங்கராமன் சாருடைய ஒய்ஃபு. அப்புறம் வந்து சாருமே எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவை பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி எங்களை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ வர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் கூட சார்ட்டையும் மேடத்தையும் போய் தான் சொல்லுவோம், அவங்க எதுனாலும் சமாளித்து அதை எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுத்துருவாங்க. இன்ன வரை எங்களை வந்து இப்போ அவங்க பெத்த பிள்ளைய கூட அப்படி பார்க்க மாட்டாங்க, எங்களை அப்படி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பேரண்ட்ஸ் கூட அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் பாப்பா டெலிவரியாக இருக்கும்போது கூட மேடம் சொல்லுவாங்க, எதுனாலும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுமா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லு, பக்கத்தில் வேன் இருக்குது, எல்லாமே உனக்கு எல்லாம் சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து எங்கள் சங்கத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட இல்லை, எனக்கு அம்மா அப்பா கிடையாது. அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம பக்கத்தில் தான் வீடு எடுத்து தங்கி இருந்ததுனால எப்போனாலும் எனக்கு ஏதாவது குழம்பு வேணுமோ, ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆசையாக இருந்தால் கூட எல்லோரும் என்னன்னாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. டெய்லி எப்படியாவது ஒரு 5-6 பேர் என்னை பார்க்க வந்துடுவாங்க. ஏன்னா சங்கத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சு அப்பப்போ கொண்டு வந்து கூட பிறந்தவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி எங்கள் சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னை நல்லா கவனிச்சாங்க.
இப்போ வந்து நான் வந்து சிக்கன் தான் ரொம்ப சாப்பிடுவேன். அதனால நான் வந்து சமையல் பண்ண சொல்லுவேன். சமைச்சுன்னா கொடுப்பாங்க. சண்டே ஆனால் மோஸ்ட்லி வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய சமையலே சொல்லிடுறேன் நான் ஃபுல்லாக. இப்போ வீல் சேரில் தான் உட்காந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நாங்கள் வீடு கட்டல வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரியே வீல் சேரில் போய் எல்லாமே சமைச்சு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. சமைச்சு கொடுத்ததுனால நல்லா இருக்குது சாப்பாடு. சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நல்ல சமையல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுப்புனா என்னென்னு தெரியாது, அடுப்பு எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியாது, ஒரு வெண்ணி போட கூட தெரியாது. ஸோ அப்படி ஒரு பொண்ணை தான் நானும் கல்யாணம் முடிச்சுட்டேன். எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் சமையல்னாலே. ஏன்னா நான் வந்து நார்மலாக இருந்தால் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு ஆக்சிடென்ட்னால தான் என்னோடய 2 காலும் போனது. ஸோ அம்மாக்கிட்ட ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் சமையல் பண்ணிக்கிடுவேன். ஆனால் இவங்களுக்கு வந்து அதுவுமே தெரியாது. ஏன்னா ஹாஸ்டலில் வீட்டில் போட்டு அப்படியே இருந்தனால எனக்கு வந்து சின்ன வயசுல அம்மா அப்பா இறந்துட்டாங்க சார். அதனால நான் ஹாஸ்டல்லே தான் வளர்ந்துடுது எல்லாமே. சமையலை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, மோஸ்ட்லி ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் மேடம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி. இப்போ ஓரளவுக்கு சமையல் பண்ண கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் வாழ்க்கையில் நம்ம வந்து முடியாதுன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் வந்து இருக்கிறீங்க அப்படி. நானும் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போய் நான் சொல்லியிருக்கிறேன், மோட்டிவேஷன் கொடுத்துருக்குறேன். பேசுங்க, பேசாமலாம் இருக்காதீங்க. ஒருத்தங்கிட்ட பேசினா தான் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்து முடங்கிடாமல் வெளி உலகத்துக்கு வாங்க. வெளி உலகத்துக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக இருக்கும். கடவுள் வந்து படைச்சிருப்பார், நம்ம வந்து தேடணும், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை நீங்களும் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குழந்தையை பெற்றுக்கோங்க, சரியா? ஏன்னா இது நீ ஒரு 2 வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு வேலைக்கும் போகாது, அதுவே எல்லா வேலையும் பார்த்துருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்களும் வாழ்க்கையில் சாதிங்க. அதான் சார், வீட்டிலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸே வந்து இவங்களால முடியாது, இவங்க மேரேஜ் என்ன பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குல்ல சார், என்ன சார்? அடுத்து வந்து இவங்க கண்டிப்பாக வெளியில் வந்தாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு மனசு இருக்கும், இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது ஒன்று அமைஞ்சா கூட அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. அதனால் வெளி உலகத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் வெளி உலகத்துக்கு வந்து நம்ம 5 பேரை 5 குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கிடணும். ஏன்னா யாருமே திறமெல்லாம் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து மோஸ்ட்லி எங்களை மாதிரி உள்ள பிள்ளைங்களோ பசங்களோ நிறைய திறமையை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியலை. அதனால் வெளியில் வந்து உங்கள் திறமையை காமிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து லைஃப்பில் வந்து நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய